90ல கடலூர் மாவட்டத்துல முதுநகர் அப்படின்ற ஊர்ல வந்து பிறக்குறாங்க. கணவர் வந்து முருகப்பா. இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரா இருக்காங்க. ஆனா, அவங்க வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும் தான் படிச்சிருக்காங்க. அஞ்சலை அம்மாளோட விடுதலை போராட்டத்துல அவங்களோட பங்கு என்ன அப்படின்னு பார்ப்போமா? 1921ல காந்தி ஒத்துழையாமை இயக்கத்த ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் வந்து இவங்க வந்து அவங்களோட பொது வாழ்க்கைய தொடங்குறாங்க. அவங்க பொது வாழ்க்கைய தொடங்கும்போது அவங்களுக்கு வந்து 31 வயது ஆகுது. இவுங்க வந்து பொது வாழ்க்கைக்காக குடும்ப சொத்துக்கள், அவங்க குடியிருந்த வீடு இது எல்லாத்தையுமே வித்து தான் விடுதலை போராட்டத்துக்காக செலவு பண்றாங்க. அவங்களோட போராட்டங்கள் என்னென்னன்னு பார்க்குறோமா? 1927ல நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அப்புறம் 1930ல உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிறாங்க. 1932ல மதுக்கடை மறியல் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. 1940ல தனியால் அற போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்துக்கிறாங்க. அவங்க எந்தெந்த சிறையிலலாம் இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம். கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய 4 சிறைகள்ல வந்து அவங்க தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. வேலூர் சிறை வந்து முக்கியமானது. வேலூர் சிறையில இருக்கிற டைம்ல தான் அவங்க பிரெக்னென்ட்டா இருந்தாங்க. அந்த டைம்ல ஆங்கில அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அவங்கள வெளிய அனுப்பி அகைன் டெலிவரிக்கு அப்புறம் திரும்பவும் சிறை தண்டனை குடுத்தாங்க. மகன் அம்மா அஞ்சலை அம்மாளோட மகள் பேர் வந்து அம்மா கண்ணு. மகன் பேரு ஜெயில் மகன். பின்னால வந்து அவர் ஜெய வீரன் அழைக்கப்படுறாங்க. 1927ல நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துல வந்து அஞ்சலை அம்மாள் அவங்களோட மகளோட கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து 9 வயது. அப்ப வந்து இருவருக்கும் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அந்த டைம்ல சிறை தண்டனை வேணாம் அப்படின்னா ரூ. 25 அபராதமும், அதை கட்ட தவறுனா 1 வாரம் சிறையும், அப்படி இல்லைன்னா 4 வருடம் குழந்தை இல்லத்துல அவங்கள இருக்கலாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஜெயில்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து காந்தி வந்து பார்க்க வராரு. அப்போ வந்து அஞ்சலை அம்மாளோட மகள் அம்மா கண்ண பார்க்குறாரு. சரி அப்போ காந்தி என்ன பண்றாரு, அவரோட ஆசிரமமான வர்தா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அம்மா கண்ணுக்கு லீலாவதி அப்படின்ற பேரை மாற்றம் செஞ்சு அவர் வந்து படிக்க வைக்கிறாரு. தென்னாட்டின் ஜான்சி ராணின்ட்டு அஞ்சலை அம்மாள சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, 1934ல காந்தி வந்து கடலூர் வராரு. அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலை அம்மாளுக்கு ஆங்கில அரசு வந்து தடை விதிக்குது. அப்ப அஞ்சலை அம்மாள் என்ன பண்றாங்க, பர்தா வேடம் அணிஞ்சிட்டு குதிரை வண்டியில ஏறி காந்தியை மீட் பண்றாங்க. அதனால காந்தி என்ன சொல்றாரு, இவ்வளோ தைரியமான பொண்ணா இருக்கீங்க, ஸோ அஞ்சலை அம்மாள் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கிறாரு. அஞ்சலை அம்மாளோட அரசியல் பங்களிப்பு என்னன்னு பார்க்கலாம். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் மாநாடோட தலைமை வந்து 1931ல தலைமை தாங்குறாங்க. 1947ல சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் எம்எல்ஏ வந்து அஞ்சலை அம்மாள் தான். 1929ல் சென்னை சட்டசபை தேர்தலில் கடலூர் தொகுதியில் நின்று வெற்றியும் பெறுறாங்க. வீராணம் பக்கத்துல தீர்த்தாம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து தண்ணீர் பிரச்சனை அதிகமா இருந்தது. அந்த டைம்ல அஞ்சலை அம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீராணம் ஏரி பக்கத்துல கிளை வாய்க்கால் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கிற தண்ணி பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கப்படுது. அதனால அஞ்சலை வாய்க்கால்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் அழைச்சிட்டு இருக்காங்க. 1961ல் வந்து அவங்க இயற்கை எழுதுறாங்க. தமிழக அரசு அஞ்சலி அம்மாளுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கடலூர்ல காந்தி பூங்கா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு திருவுருவ சிலையை வந்து நிறுவியிருக்காங்க.